ஹலோ எவ்ரியான், வெல்கம் பேக் டு எம்ஆர் இகாமர்ஸ் சொல்யூஷன்ஸ். உங்களுக்கு இகாமர்ஸ் ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு வித்தின் 4 ஹவர்ஸில் ரிப்ளை பண்ணுறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய செல்லர்ஸ் நான் வந்து லிஸ்டிங் பண்ணிட்டேன், லான்ச் பண்ணிட்டேன் அமேசானில், ஆனால் எனக்கு இன்னும் ஆர்டர்ஸே வரல, ஃபஸ்ட் ஆர்டர்ஸ் வரல, இல்லைனா சேல்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் வந்து இன்றைக்கி ஒரு செக்லிஸ்ட் மாதிரி கொடுக்க போகிறேன். அந்த செக்லிஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட முடியும். அதுக்கு நான் சொல்கிற 15 செக்லிஸ்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருந்த மாதிரி தான் நிறைய அமேசான் செல்லர்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணிட்டோம், லிஸ்டிங் பண்ணிட்டோம், அமேசானில் லான்ச் பண்ணிட்டோம், உடனே வந்து நம்மளுக்கு ஆர்டர்ஸ் வரக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி கிடையாது. யார் வந்து அமேசான் லான்ச் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் சேல்ஸ் வராது. யார் உங்களோட லிஸ்டிங்கை ஸ்மார்ட்டாக ஆப்டிமைசேஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஆர்டர்ஸ் வரும். ஸோ ஆப்டிமைசேஷனில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில் ஆப்டிமைசேஷன். இந்த டைட்டில் வந்து ஒரு செல்லருக்கு நீங்கள் உங்களோட ப்ராடக்டை எப்படி என்ன ப்ராடக்ட்னு கன்வே பண்ணுறது மட்டும் கிடையாது, அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணி அந்த ப்ராடக்டை கிளிக் பண்ண வைக்கிறதுக்கும் இந்த டைட்டில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ராடக்டோட பெனிஃபிட்டோட சேர்த்து நீங்கள் வந்து டைட்டில் கிரியேட் பண்ணணும். இப்போ ஆர்கானிக் விட்டமின் சி சீரம் பிரைட்டர் யூத்ஃபுல் ஸ்கின் இன் 7 days இப்படிங்கிறதுல யூத்ஃபுல் ஸ்கின் இன் 7 days இப்படிங்கிறது வந்து ஒரு பெனிஃபிட். அவங்களுக்கு வந்து அவங்களோட பெயின் பாயிண்ட்டை சொல்லி இதை வந்து எங்களோட ப்ராடக்ட் சால்வ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஆனால் சிம்பிளாக விட்டமின் சி சீரம் 30 ml இப்படின்னு போட்டோம் அப்படின்னா இதில் வந்து அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு, விட்டமின் சி சீரம்னால என்ன யூசேஜ் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்போ உங்களோட ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். அதை வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட ப்ராப்பராக எடுத்து கொண்டு போகிறது நீங்கள் தான் வந்து பண்ணணும். அதுக்கு தான் வந்து இந்த டைட்டிலில் மெயினாக நம்ம அதை வந்து யூஸ் பண்ணணும். முக்கியமாக அது வந்து 200 கேரக்டர்ஸ்க்குள்ளே இருக்கணும். ஏன்னா அமேசானில் வந்து நம்மளுக்கு அவ்வளோதான் டைட்டில் லிமிட்டு. தென் வந்து டைட்டிலில் நம்ம வந்து பெனிஃபிட்ஸையும் சொல்கிறோம், அது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம், அது எவ்வளோ அது குவான்டிட்டி என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். கூடவே வந்து இந்த டைட்டிலில் உங்களோட கீவேர்ட்ஸையும் கண்டிப்பாக வந்து மெர்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். என்னென்னா கீவேர்ட்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது. மோஸ்ட்டாக வந்து லாங் டெயில் கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். லாங் டெயில்ஸ் கீவேர்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து விட்டமின் சி அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு, இதுவே விட்டமின் சி சீரம் அப்படிங்கிறது ஆர்கானிக் விட்டமின் சி சீரம் அப்படிங்கிறது ஒரு லாங் டெயில் கீவேர்டு. லாங் டெயில் கீவேர்டு யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து பர்டிகுலராக அந்த ப்ராடக்ட்டை யார் சர்ச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து போகும். ப்ராட் ரேஞ்சில் அந்த ப்ராடக்ட் வந்து காமிக்காது. ஸோ உங்களுக்கு வந்து அது ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சு அப்படின்னா A/B எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து பண்ணுங்கள். A/B டெஸ்ட் அப்படின்னா என்னென்னா, நார்மலாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் கேம்பெயின்லாம் ரன் பண்ணும்போது, இல்லை அமேசான்லேயே பார்த்தீங்கன்னா பிராண்டை வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் வந்து A/B டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நான் வந்து தனியாக ஏதாவது வீடியோ வந்து போடுறேன். இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு 3 டைட்டில் வெர்ஷன் வச்சுட்டு அதை வந்து A/B டெஸ்ட் மாதிரி பண்ணி பாருங்கள். எந்த டைட்டில் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். இது நீங்கள் வந்து செரப்ரோ அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக உங்களுக்கு கீவேர்ட்ஸ் ரேங்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் ஹீலியம் 10 மூலமாக. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜ் பெர்ஃபெக்ஷன். இப்போ மெயின் இமேஜ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் பார்க்குறது என்னென்னலாம் பார்க்குறீங்கன்னா, ஃபஸ்ட்டு இமேஜ் பார்க்குறீங்க, 2வது டைட்டில், 3வது ரிவ்யூவு, அதுக்கப்புறமா வந்து இது என்ன ஃப்ரீ டெலிவரியா இல்லை ஷிப்பிங் சார்ஜ் ஏதாவது இருக்கா, எப்போ டெலிவரி ஆகும், அதுக்கப்புறம் ஆட் டு கார்ட். ஸோ மெயினாக வந்து இதில் என்ன ப்ராடக்ட் ரிலேட்டடாக என்ன வருதுன்னா, இமேஜ், டைட்டில், ரிவ்யூ, இந்த 3 மட்டும்தான் வந்து மெயினாக வருது. அப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு கஸ்டமர் வராங்கன்னா ஃபஸ்ட்டாக அவங்க என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்டில் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி அதை வந்து கிளிக் பண்ணுவாங்க. அப்போ இந்த 3 ப்ராடக்ட் இருக்குன்னா இந்த 3ல் எது பெஸ்ட்டு அப்படின்னா அவங்களுக்கு தெரியணும். அவங்க அந்த 3ல் எது பெஸ்ட்டுன்னு எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்னா, இந்த ரிவ்யூவு, இந்த டைட்டில், இந்த மெயின் இமேஜ் இதை வச்சு தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. இந்த ரிவ்யூ அப்படிங்கிறது வந்து ட்ரஸ்ட்டு கிரியேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஸோ வந்து மோஸ்ட்டாக நீங்கள் 500 ரிவ்யூ அப்படிங்கிறதுலாம் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது கூட கிடையாது. ஒரு 10 ரிவ்யூவில் ஒரு 4 ஸ்டார் 4.1 அந்த மாதிரி ரிவ்யூ வச்சுருந்தீங்கன்னா கூட போதும். ஓரளவுக்கு உங்களால் வந்து காம்பீட் பண்ண முடியும். ஒரு பிக் செல்லர் கூட காம்பீட் பண்ண முடியாட்டியும் ஓரளவுக்கு நல்ல ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு அது மூலமாகவே வரும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ வந்து நம்மளோட ப்ராடக்டோட இமேஜை காமிக்கும் போது ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து அவங்களுக்கு காமிக்கணும். அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வந்து காமிக்கணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த காரில் வந்து லைட் எரியிற ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு வைங்களேன். அப்போ இந்த ஃபோட்டோ இமேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லைட் எரியிற மாதிரியான ஒரு இமேஜோடு நீங்கள் வந்து போட்டிங்கன்னா கஸ்டமருக்கு ஈஸியாக வந்து கன்வின்ஸ் ஆவாங்க. ஏன்னா இப்போ வந்து இமேஜாக பார்க்குறலாம், டைட்டிலில் ரீட் பண்ணுறத விட இந்த மெயின் இமேஜ் தான் வந்து பார்ப்பாங்க. அது வந்து கிளிக் த்ரூ ரேட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்போ ஒருத்தவங்க பார்க்குறாங்க, இது வந்து இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை கிளிக் பண்ணி உள்ளே போனாங்க அப்படின்னா எத்தனை பேர் பார்க்குறாங்க இம்ப்ரெஷனும், அதுலேருந்து எத்தனை பேர் கிளிக் பண்ணி உள்ளே போகிறாங்களோ அதுக்கான பர்சன்டேஜ் தான் வந்து கிளிக் த்ரூ ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இதில் வந்து நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். இப்போ இந்த காரில் வந்து லைட் எரியர் ஆப்ஷன் இருக்குது, அதனால் வந்து லைட் வந்து காமிச்சிருக்காங்க, அந்த இமேஜ்லேயும் காமிச்சிருக்காங்க. ஆனால் இதில் வந்து லைட் எரியர் ஆப்ஷன் இருந்தாலும் அவங்க வந்து காமிக்கல அப்படின்னா கஸ்டமர் வந்து பார்க்கும்போது
அவங்க வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் நோட் பண்ணுவாங்க. அப்போ ஈஸியாக வந்து இந்த ப்ராடக்ட்டு கிளிக் த்ரூ ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இந்த ப்ராடக்ட்டு சிடிஆர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ உங்களோட மெயின் இமேஜ் வந்து கண்டிப்பாக கிளிக் த்ரூ ரேட் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஆப்டிமைசேஷன் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து A+ கண்டென்ட்டு. A+ கண்டென்ட் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம லாஸ்ட்டாக ஒரு A+ கண்டென்ட் ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த வீடியோ கூட போய் பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு டிசைனர் ஹையர் பண்ணாமே எப்படி A+ கண்டென்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் கேன்வா யூஸ் பண்ணி எப்படி A+ கண்டென்ட் ரெடி பண்ணலான்னு சொல்லி போட்டிருப்பேன் ஈஸியாக. ஸோ உங்களுக்கு ஏதாவது A+ கண்டென்ட் நீட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருப்பேன், அது காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த A+ கண்டென்ட்லேயும் நீங்கள் வந்து கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ண முடியும். இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் எண்டில் வந்து கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. இது வந்து யாருக்குமே தெரியாது, யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க மோஸ்ட்டாக. நீங்கள் A+ கண்டென்ட் ஆட் பண்ணும்போதே அதில் வந்து அட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து இந்த ஹவு டு அப்லோட் அமேசான் A+ கண்டென்ட் அப்படிங்கிற இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி SEO ரிலேட்டடாக அந்த கீவேர்டு வந்து ஆட் பண்ணலாம் A+ கண்டென்ட்ல அப்படிங்கிறது நான் போட்டிருப்பேன். இப்போ மோஸ்ட்டாக வந்து டூப்ளிகேட் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் கீவேர்ட்ஸ்னால் என்னென்னா, சேம் ஒரே கீவேர்டை எல்லா இமேஜ்க்குமே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து டூப்ளிகேட் கீவேர்ட்ஸ். அமேசான் வந்து அதை இக்னோர் பண்ணிடுவாங்க. முடிஞ்சால் வந்து ஹீலியம் 10 இல்லைனா ஜங்கிள் ஸ்கோட் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி கீவேர்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணி உங்கள் ப்ராடக்ட்டுக்கு அந்த கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து வாய்ஸ் சர்ச் ஆப்டிமைசேஷன். இது யாருக்கும் மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாமே டெக்னாலஜி ரிலேட்டடாக வந்து வளர்ந்துட்டு வருது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, அலெக்ஸா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வந்து எனக்கு சோமியே பேபி சேஃப் மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் இந்த மாதிரி வந்து அவங்க வாய்ஸ் சர்ச்சில் வந்து கேட்குறாங்க. இப்போ வாய்ஸ் சர்ச்லேயும் நம்ம ஆப்டிமைஸ் பண்ணோம் அப்படின்னா சேம் இதே கீவேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணணும் நம்ம லிஸ்டிங்கில். இது வந்து நீங்கள் டைட்டிலில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறதுக்கு அது மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைனா பேக் அண்ட் கீவேர்ட்ஸாக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து இது கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ஃபியூச்சரில் இது வந்து கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக வாய்ஸ் சர்ச் ஆப்டிமைசேஷனும் பண்ணணும். இதுக்கும் வந்து நீங்கள் ஏபி டெஸ்டிங் எல்லாமே பண்ண முடியும். நீங்கள் வந்து பிக்ஃபோ இந்த மாதிரி டூல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. சும்மா நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். பிக்ஃபோ அப்படிங்கிறது ஒரு ஏபி டெஸ்டிங்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். தென் ஒரு புல்லட் பாயிண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பவர் வேர்ட்ஸ் வந்து கொடுங்க. லைக் வந்து ஒரு பூஸ்ட், ப்ரொடெக்ட், டிரான்ஸ்ஃபார்ம், சேவ் இந்த மாதிரி வந்து ஒரு பவர் வேர்ட்ஸோட வந்து யூஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு பூஸ்ட் யுவர் ஹேர் க்ரோத் நேச்சுரலி இப்படிங்கிறதுல வந்து ஒரு பூஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பவர் வேர்ட்ஸ். ஸோ ஃபியூச்சர்ஸ் மட்டுமே நீங்கள் எப்போவுமே லிஸ்ட் பண்ணாதீங்க உங்களோட புல்லட் பாயிண்ட்ஸில். கண்டிப்பாக வந்து பெனிஃபிட்ஸையும் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுதான் வந்து பையரோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் கஸ்டமருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பூஸ்ட் யுவர் ஹேர் க்ரோத் நேச்சுரலி அப்படின்னு போட்டுட்டு இதில் வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லை, எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே யூஸ் பண்ணல அப்படிங்கிறது வந்து ஒரு பையருக்கு ஒரு பெயின் ப்ராப்ளமாக இருக்கலாம். அவங்க நேச்சுரலாக க்ரோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். அப்போ வந்து நம்ம இதில் கெமிக்கல் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு பெனிஃபிட். இந்த மாதிரி வந்து உங்களோட ப்ராடக்ட்டுக்கு எது பெனிஃபிட்டோ அதை வந்து யூஸ் பண்ணுங்கள் உங்களோட புல்லட் பாயிண்ட்ஸில். ஸோ அமேசான்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பிட்டெலாம் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து எந்தெந்த கீவேர்ட்ஸுக்கு எந்தெந்த பிட் வேல்யூ வைக்கணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா கேம்பெயின் ரன் பண்ணும்போது சிம்பிளாக அமேசான்லேயே வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க, இந்த பிட் வேல்யூ யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது. அதை மட்டும் நீங்கள் வச்சிங்கனாலே போதும், வேறு எந்த ஒரு இதுவுமே பண்ண தேவையில்லை நீங்கள். ஆனால் கண்டிப்பாக ஆப்டிமைசேஷன் வந்து பண்ணணும் கேம்பெயினுக்கு. அந்த கேம்பெயினில் பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்கும், எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸ்பான்சர் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களோட ப்ராடக்ட்ஸோட கீவேர்ட்ஸ் ரேங்க் பண்ணுறதுக்கு, ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸ்பான்சர் பிராண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ட்ரஸ்ட்டை உங்களோட பிராண்டுக்கு பில்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கேம்பெயின் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸ்பான்சர் டிஸ்பிளே அப்படிங்கிறது ரீடார்கெட்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்பான்சர் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற கேம்பெயின் வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் அமேசான் கேம்பெயின் ஆப்டிமைசேஷன் ஃபுல் டுட்டோரியல்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கேம்பெயின் வந்து ஆப்டிமைசேஷன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கீவேர்ட் டார்கெட்டிங் கேம்பெயினை எப்படி ஆப்டிமைசேஷன் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ ஆட்ஸு. வீடியோ வந்து ஒரு சிலருக்கு பிராண்ட் இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் எனபிள் ஆகிருக்காது. பட் பிராண்ட் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வீடியோ வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே ஆட் பண்ணுங்க உங்களோட லிஸ்டிங்கில். என்னென்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஒரு கண்டென்ட்டாக சொல்கிறத விட கண்டென்ட்டோட இமேஜ் பெட்டராக இருக்கும், ஏன்னா அது விசுவலாக இருக்கும். இமேஜை விட வீடியோ பெட்டராக இருக்கும், ஏன்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு 30 செகண்ட்ஸில் நம்மளோட ஃபுல் ப்ராடக்ட்டையும் நம்ம கவர் பண்ணிடலாம். இதில் வந்து என்ன யூசேஜ் இருக்குது, இதில் என்ன பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும், மற்றவங்களத விட நம்மளோட ப்ராடக்ட் என்ன டிஃப்ரென்ஸு, நம்மளோட யூஎஸ்பி என்ன, இது எல்லாத்தையுமே நம்மளோட வீடியோவில் கவர் பண்ணி ஒரு வீடியோவை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். 80% ஆஃப் ஷாப்பர்ஸ் வந்து சவுண்ட் இல்லாமல் தான் வந்து அந்த வீடியோ பார்ப்பாங்க. அதனால சவுண்ட் இல்லாமல் பார்த்தாலும் அந்த வீடியோ புரிகிற மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணி நீங்கள் வந்து அமேசான் லிஸ்டிங்கில் அப்லோட் பண்ணுங்கள். உங்களோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லணும். ப்ராடக்ட்டை மட்டும் ஷோகேஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரண்ட்டு பேக்கு அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ இது அப்பேரல் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக ஃப்ரண்ட்டு பேக் அந்த மாதிரி தான் காமிச்சாக முடியும். பட் ஒரு டாய் ப்ராடக்டாக இருக்கலாம், அது ஒரு எஜுகேஷ்னல் டாய்ஸாக இருக்கலாம். அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படி அது ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். இது வந்து A+ கண்டென்ட்லேயே நீங்கள் முடிஞ்சு ஆட் பண்ணுங்கள். A+ கண்டென்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்டர்னல் டிராஃபிக். இது யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எக்ஸ்டர்னல் டிராஃபிக் அப்படின்னா
பிளாட்ஃபார்ம்னா அமேசான் தவிர மற்ற பிளாட்ஃபார்ம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு விதமான சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம், கூகுள் இதெல்லாமே. இப்போ அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லலாம் எப்படி உங்களோட ப்ராடக்ட் டிராஃபிக் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்கள் ஒரு சோசியல் மீடியா பேஜ் வச்சுருக்கீங்க, இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ அப்படின்னா நீங்கள் ஏதாவது வீடியோ கூட போட்டுருக்கலாம். நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை உங்களோட வெப்சைட் மூலமாகவோ வந்து வாங்க வச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா அமேசானில் கமிஷன் ஃபீஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஓகே தான். பட் வந்து உங்களுக்குன்னு ஒரு கஸ்டமர் பேஸ் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு அதில் வந்து ஒரு 25% ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து அமேசானுக்கும் ரீடைரக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். என்ன அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் மூலமாக வந்து டிராஃபிக் வரும்போது அமேசானே ஆர்கானிக்காக உங்கள் ப்ராடக்ட்டை மேலே வந்து கொண்டு போவாங்க. நீங்கள் எந்த ஒரு ஆட் கேம்பெயின் ரன் பண்ணிங்கனாலும் ஓகே தான். நீங்கள் எக்ஸ்டர்னலாக கேம்பெயின் ரன் பண்ணிங்கனாலும் ஓகே, இல்லை அமேசான்லேயே பண்ணிங்கனாலும் ஓகே. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னென்னா உங்களோட லிஸ்டிங் ஆப்டிமைசேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ரிவ்யூ எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கேம்பெயின் ரன் பண்ணுங்கள். ப்ரைசிங் சைக்காலஜி அப்படிங்கிறது என்னென்னா உங்களோட ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ரொம்ப கம்மி விலைக்கு கொடுத்தீங்க அப்படின்னாலும் அது வந்து ஒரு சீப்பான ப்ராடக்டாக தெரியும். ரொம்ப ஹையான ப்ரைஸில் வச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கான ஆர்டர்ஸ் வந்து கம்மியாகும். அப்போ என்ன பண்ணணும்னா உங்களோட காம்படிட்டர் என்ன ப்ரைஸ் வச்சுருக்காங்களோ 15% வந்து சீப்பராக வச்சுக்கலாம், இல்லைனா 15% வந்து அதிகமாக வச்சுக்கலாம். அவங்க ஒரு பிக் பிராண்டாக இருந்தாங்க அப்படின்னா 15% சீப்பராக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. 15% ஆர் 15%க்குள்ளே சீப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ரெகுலராக வந்து உங்களோட ப்ரைஸ் அண்ட் காம்படிட்டரோட ப்ரைஸை வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா அவங்க வந்து ஆஃபர் கொடுக்கும்போது உங்களோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ உங்களுக்கான ஆர்டர்ஸ் வந்து கம்மியாகும். இப்போ அந்த மாதிரி அவங்க ஆஃபர் கொடுக்குற டைமில் நீங்களும் வந்து ஆஃபர் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். கூப்பன்ஸ் வந்து ஆட் பண்ணி வைங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால் வந்து உங்களோட ஆர்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டாக தனித்தனி பாயிண்ட்டாக எல்லாத்தையும் நம்ம சேனலில் கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் நம்ம சேனல் இருக்க எல்லா வீடியோவும் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி செரெப்ரோ, ஹீலியம் 10 இதெல்லாம் வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஹீலியம் 10ஓட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டர் பிளானே வந்துட்டு $39 இருக்கும். ஸோ அதுக்கே வந்து 3000க்கு மேலே வந்துடும். நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த டைமண்ட் பிளானை கம்மி ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம், மந்த்லி 700க்கு மட்டும். இதில் வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் ரிசர்ச், லிஸ்டிங் ஆப்டிமைசேஷன், கீவேர்ட் ரிசர்ச் இது எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷனும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸ்டென்ஷனில் கீவேர்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், ப்ராஃபிட் கால்குலேட் பண்ண முடியும், இந்த பர்டிகுலர் காம்படிட்டரோட இன்வென்ட்ரி லெவல் எப்படி இருக்குன்னு செக் பண்ண முடியும், ரிவ்யூ வந்து உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி கமெண்ட் வந்து பின் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், என்னோட வாட்ஸ்அப் ரீடைரக்ட் ஆகும். நீங்கள் எந்த டூல் வேணும் அப்படிங்கிறத கேளுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹீலியம் 10 டைமண்ட், ChatGPT +, கேம்னோ இந்த மாதிரி 3 டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸும் வந்து நான் கமெண்ட்லேயே போட்டிருப்பேன். செக் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.